மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத குணாதிசயம் என்ன தெரியுங்களா? அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிற அந்த பொறாமை குணம் தாங்க. ஒருத்தன் அடிக்கடி கடவுள்கிட்ட புலம்பிட்டே இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணையார் தோட்டம் தொரவு வச்சு பொழச்சிட்டு இருக்கிறான். எதிர்த்து வீட்டுக்காரன் காரு பங்களான்னு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். நான் மட்டும் இப்படியே இருக்கனே கடவுளே! நீ கடவுளா? இல்ல கல்லான்னு சொல்லி கடவுள திட்டிட்டே இருப்பான். ஒரு நாள் கடவுள் என்ன பண்ணாருன்னா, ஆ அந்த ஊருக்கு நேர்ல வந்து எல்லார்கிட்டயும், "எப்பா நீங்க எல்லாரும் உங்க கஷ்டங்கள் எல்லாம் எழுதி ஒரு பேக்ல போட்டு நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு வந்துருங்க. 7:15க்கு லைட் ஆஃப் பண்ணுவோம். அந்த சமயத்துல எல்லாரும் அவங்க கஷ்டங்களோட எழுதி கொண்டு வந்த அந்த பைய ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்குங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைச்சிரும்போது, இந்த புலம்பிட்டே இருக்கப்ப பார்த்தீங்களா நம்ம ஆளு, அவன் நெனச்சான், ரைட்டு இதான்டா நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. ரைட் அப்படின்ட்டு யோசிக்கிறான். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கட்டப்பையில எழுதி போட்டு, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு கோயிலுக்கு போம்போது, யாரெல்லாம் பணக்காரனா வாழ்றானோ, யார் தோட்டம் தொரவ வச்சு வாழ்றான், யார் காரு பங்களாவோட வாழ்றான்னு நெனச்சானோ, அவங்களெல்லாம் மூட்டை மூட்டையா தங்களோட கஷ்டங்கள எழுதி கோயிலுக்கு கொண்டு வராங்க. அந்த கோயில்ல அந்த கஷ்டங்கள் கொண்டு வந்த அந்த பேக் வைக்கிறதுக்கு இடமே இல்லாத ஒரு சூழ்நிலைய அவன் பார்க்குறான். மிரள்றான். "ஐயோ! இங்க இருக்கிறதுலயே எனக்கு தான் கஷ்டம் கம்மியா? அப்ப நான் தான் கஷ்டமே குறைவான ஒரு ஆளா?" அப்படின்னு நினைக்கும்போது 7:15 மணிக்கு லைட் ஆஃப் ஆகுது. இவன் எல்லாரும் பைய மாத்துறாங்க. இவன் இந்த புலம்பல் கேஸ் மட்டும் பைய மாத்தாம, தான் பைய அப்படியே கையிலேயே வச்சுக்கிறான். கடவுள் கேட்கிறாரு, "எப்பா உனக்காக தானே இந்த கூட்டத்தையே நான் ஏற்பாடு பண்ணேன். உனக்காக தானே இத்தனையும் ஏற்பாடு பண்ணேன். ஏன் உன் பைய மாத்திக்கலங்கும்போது" அவன் சொல்றான், "ஐயா, சாமி நான் என்னோட கஷ்டம் தான் அதிகமா இருக்குன்னு நெனச்சேன். ஆனா இங்க வந்திருக்கிறவங்களோட கஷ்டத்த பார்த்தா என் கஷ்டமே பரவலையாட்டிருக்கு. அதனால என் பையில இருக்கிற கஷ்டத்துக்கு தீர்வு எனக்கு தெரியும். ஆனா இத்தன மூட்டை மூட்டையா இருக்கிற கஷ்டத்துல நான் எதையோ ஒண்ணு மாத்தி எடுத்தேன்னா, அதுக்கு தீர்வு என்கிட்ட கிடையவே கிடையாது. அதனால நான் என்னோட கஷ்டத்தோடவே நான் வாழ்ந்துட்டு போயிர்றேன் சாமி" அப்படின்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துர்றான். ஆமாங்க. அடுத்தவர்களைப் போல வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க. அடுத்தவர்களுக்கும் நம்மை போல் கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வாழ்றோம் பார்த்தீங்களா? அந்த கஷ்டத்தை புரிந்து கொள்பவர்களால் மட்டும் தான் அந்த பொறாமை என்கின்ற எண்ணம் வராமல் தடுக்க முடியும். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.